கதையின் பெயர் அகம் வேறு புறம் வேறு. நாள்தோறும் காலை பொழுது மென்னிலாவிற்கு தன் அத்தை மாமாவின் வாய் சண்டையிலேயே தொடங்கியது. செலியனும் அள்ளியும் எதற்கு தான் சண்டை போட்டுக்கொள்வது என்று கூட எண்ணாமல் சண்டை போட்டுக்கொண்டே இருந்தனர். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தன்னுடைய மாமனாரும் மாமியாரும் இப்படி சண்டை போட்டுக்கொள்வதை பார்த்த மென்னிலாவிற்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. சிறிது நேரம் யோசித்துவிட்டு விமலாவிற்கு ஃபோன் செய்த மென்னிலா, அண்ணி, ஏதாவது சொல்லி அத்தையை மட்டும் ஒரு வாரத்துக்கு உங்கள் வீட்டில் வந்து இருக்க சொல்கிறீங்களா? கொஞ்ச நாளாவது அத்தையும் மாமாவும் சண்டை போடாமல் நிம்மதியாக இருக்கட்டும் என்று கூறினார். இவ்வளவுதான, கவலை விட, நான் பார்த்துக்கிறேன் என்று கூறி ஃபோனை துண்டித்தாள் விமலா. மறுநாள் காலை அள்ளி தன் மகள் வீட்டுக்கு செல்ல கிளம்பி கொண்டிருந்தான். அதை கண்ட செலியன், என்னாச்சு, எங்கே கிளம்பிட்டு இருக்கா என்ற குழப்பத்தோடு அள்ளியை பார்த்தார். அவர் பார்வையின் அர்த்தம் உணர்ந்த அள்ளி, பொண்ணுக்கு உடம்பு சரியில்லையா, உதவிக்கு கூப்பிட்டா, அங்கே போய் ஒரு வாரம் இருந்துட்டு வருகிறேன் என்றாள். பின் மென்னிலாவை அழைத்து, உன் மாமனார் அது இதுன்னு செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாரு, அவருக்கு என்ன பலகாரம் சேராது, பார்த்து பக்குவமாக நடந்துக்கோமா என கூறினாள். ஒவ்வொரு வேளையும் தன் மாமனாரிடம் என்ன சமைக்க வேண்டும் என்று கேட்டு பார்த்து சமைத்து கொடுத்தாள் மென்னிலா. செலியனும் மென்னிலாவின் சமையலை சாப்பிட்டு விட்டு பாராட்டினார். இப்படியே 2 நாட்கள் அமைதியாக கடந்தது. 3ஆம் நாள் வழக்கம் போல் மென்னிலா செலியனிடம் சென்று, மாமா இன்னைக்கு என்ன சமைக்கட்டும் என்று கேட்டாள். செலியனோ மிகுந்த வாட்டத்துடன், உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்மா என்று விருப்பமே இல்லாமல் கூறினார். அவரின் முகமோ எதையோ பறிகொடுத்தது போன்று கவலை நிறைந்து காணப்பட்டது. இதை கண்டின மென்னிலாவிற்கு ஏதோ சரியில்லை என்று தோன்ற செலியனிடம், என்னாச்சு மாமா, எதனால என்கிட்ட சொல்லுங்க என்று அக்கறையுடன் கேட்டாள். எனக்கு அள்ளியோட ஞாபகமாகவே இருக்குமா, அவளை திட்டிக்கிட்டாவது தினமும் அவளை பார்த்துக்கிட்டே இருந்தேன், இப்போ அவளை பார்க்காம என்னமோ மாதிரி இருக்கு என்று கூறி கண்ணீர் வடித்தாள். இதனை கேட்ட மென்னிலாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. அத்தை கூட எவ்வளவு சண்டை போட்டிருப்பார், இப்போ அத்தையை பார்க்க முடியலன்னு அழுவுறாரே என எண்ணினார். அடுத்த நொடியே அவளின் அத்தை அள்ளியிடம் இருந்து ஃபோன் வந்தது. மென்னிலா, சொல்லுங்க அத்தை என்று கேட்க, என்னம்மா பண்ற, எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டியா, உன் மாமா என்ன பண்றாரு என்று அவளாய் கேட்டார். அவருக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்காமா அத்தை என்று மென்னிலா கூற, அதை கேட்ட உடனே அள்ளி ஃபோனை அணைத்து விட்டாள். சில மணி நேரத்தில் அள்ளி வீட்டு வாசலில் வந்து நின்றாள். அவளை கண்ட மென்னிலா, என்னங்க அத்தா அதுக்குள்ளே வந்துட்டீங்களா என்று கேட்க, விமலாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சான், அதாம்மா வந்துட்டேன் என்று கூறி வீட்டிற்குள் சென்றாள். மறுநாள் காலை துயல் எழுந்ததும் வழக்கம் போல் மென்னிலாவிற்கு வெளியில் அவளின் அத்தையும் மாமாவும் சண்டை போடும் சத்தம் கேட்டது. இந்த முறை அவர்களின் சண்டையை கண்டு மென்னிலா வருந்தவில்லை. ஏனென்றால் அவர்கள் போடுவது சண்டை இல்லை, இதுவும் காதல்தான் என்று அறிந்து கொண்டாள். இப்படியும் கூட காதலிப்பார்களா என்று புன்னகைத்தாள் மென்னிலா. அகம் வேறு புறம் வேறு, உள்ளத்தின் அழகை உருவத்தில் காணாதே, உணர்வுகளால் அன்பை உணர்ந்தே வாழ்ந்திடு. சுபம். நன்றி. எழுதிய நந்தினி மோகனமுருகன்.